தமிழ் சினிமாவை ரசிக்கும் அனைத்து தமிழ் ரசிகர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் மில்டன் அவரோட டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி நடிப்புல வெளியாக இருக்கிற படம் தான் மலை பிடிக்காத மனிதன். அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மூவி ரிவ்யூவா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல vlogging வீடியோ இருக்கு, அன்பாக்சிங் வீடியோ இருக்கு, குக்கிங் வீடியோ இருக்கு, மூவி ரிவ்யூஸ் இது மாதிரி எல்லா கேட்டகரி வீடியோமே நம்ம சேனல்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு புரிஞ்சுதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம ஷார்ட்ஸ் வீடியோஸ் ரீசெண்டா நிறைய அப்லோட் பண்ணிருக்கோம், அதுவும் செக் பண்ணி பாத்துங்க. ஓகேவா, வாங்க இன்னைக்கான வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். மலை பிடிக்காத மனிதன் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஹீரோஸ் வந்து நம்மளோட படத்தோட டைட்டில் வந்து ரொம்ப மங்களகரமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து சில டைட்டில் வச்சிருப்பாங்க. ஆனா விஜய் ஆண்டனி சாரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரோட டைட்டில் சூஸ் பண்ற டைட்டில் நிறைய இது வந்து ரொம்ப வினோதமான டைட்டிலா தான் இருக்கும். இப்ப பாத்துட்டீங்கன்னா யமன், கோடியில் ஒருவன், பிச்சைக்காரன், இப்ப இது பாத்தீங்கன்னா மலை பிடிக்காத மனிதன், இந்த மாதிரி படத்தோட டைட்டிலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா சூஸ் பண்றதுல நம்ம விஜய் ஆண்டனி சாரோட இடத்தை வேற யாரும் பிடிக்க முடியாது. அந்த வரிசையில் இப்ப வெளியாக இருக்கிற படம் தான் மலை பிடிக்காத மனிதன். படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படமும் பார்க்க வித்தியாசமா தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் கிட்ட வெறும் இமேஜஸ் மட்டும் வச்சுமே ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. டேரக்டர் நினைச்சிருந்தா இந்த இமேஜ் வச்சு ஸ்டோரி சொல்லாம அதவே ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் படமாவே கொண்டு போயிருக்கலாம். ஆனா அவர் அது மாதிரி பண்ணாம ஒரு இமேஜஸ் மட்டும் வச்சுமே ஒரு பெரிய பிளாஷ்பேக் ஸ்டோரியை ஒரு 4 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிடறாரு. இமேஜஸ்லயே ஸ்டோரி முடிஞ்சதுக்கு அப்புறம் சரத்குமார் சார் வந்து நம்ம ஹீரோ விஜய் ஆண்டனி சாரை வந்து ஒரு அந்தமான் நிக்கோபார் தீவுல கொண்டு போய் விட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு. நீ யாருன்னு வெளியே தெரியாத அளவுக்கு நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சரத்குமார் சார் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு அங்க இருக்கிற ஒரு வில்லன்ட்ட ஒரு கூலிக்கு வேலை செய்யற மாதிரி ஒரு சின்ன வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாரு. இவர் வந்து தன்னோட காதல் மனைவியோட இழப்பு தாங்க முடியாம அந்த சோகத்திலிருந்து வெளியே வர முடியாத மாதிரி யாரு கூடயுமே அவ்வளோக்கா பேசாம அமைதியா இருக்க மாதிரி ஒரு கேரக்டர்ல தான் நம்ம விஜய் ஆண்டனி சார் ஆக்ட் பண்ணிருப்பாரு. இருக்கிற ஹோட்டல்ல போய் சாப்பிட போறாரு. அவங்க அப்படி சாப்பிட போனப்ப அங்க இருக்கிறவங்களோட பழக்கமாயி அவங்க கூட நல்லாவே க்ளோஸ் ஆயிடுறாரு. அப்படி க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில இருந்து அவங்களை காப்பாத்துறதுக்காக இவர் என்னென்ன பண்றாரு அப்படிங்கறத இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியே. படத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஃபைட் சீன் வருது. அந்த ஃபைட் சீன் வந்து அதுவும் ஒரு ஃபைட் சீன்லாம் வந்துட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அந்த ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட் சீன் எல்லாமே ஒரு சீனுமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி சூப்பரா எடுத்திருக்காங்க அந்த ஃபைட் சீன். இந்த படத்துல இருக்க ஹீரோ கேரக்டர் வந்து நம்ம விஜய் ஆண்டனி சாருக்காகவே உருவாக்குன மாதிரி இருக்கும். விஜய் ஆண்டனி சார் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டான ஒரு கேரக்டரா இருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துல நிறைய இடத்துல அமைதியா தான் இருக்காரு. காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு மனைவி ஒருத்தவங்க கொலை பண்ணிடுறாங்கன்னா அதுல இருந்து வெளிவர முடியாத மாதிரி ஒரு கேரக்டர் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம விஜய் ஆண்டனி சார் வந்து நிறைய இடத்துல அந்த அவரோட சைலன்ஸ்ல வந்து அவ்வளவு வலி அதெல்லாமே உள்ள வச்சு அருமையா பண்ணிருப்பாரு. அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா சரண்யா பொன்னண்ணன். அவங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க. வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்க மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. அதுலயும் வந்து விஜய் ஆண்டனி சாரோட ஃப்ரெண்டோட அம்மாவா பண்ணிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் வர இடங்கள் எல்லாமே ரசிக்கும்படியா இருக்கு. அவங்க வர சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம அம்மா எப்படி ஆக்ட் பண்ணிருப்பாங்களோ அது மாதிரி அவங்களோட ஆக்டிங் ஃபுல்லா நேச்சுரலா சூப்பரா இருந்திருக்கும். ஒரு படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் அவங்களோட ஆக்டிங்க்கு அடுத்து ஒரு 50% இது இருந்துச்சுன்னா 50% வந்து வில்லனோட கேரக்டர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா படம் வெற்றி அடைஞ்சிடும். ஒருத்தருக்கு 2 வில்லன் கேரக்டர் இருக்காங்க. அந்த 2 வில்லனுக்குமே வந்து அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளவு ஸ்ட்ராங்கான பெரிய சீன்ஸ் எதுவும் இல்ல. வில்லப்புறம் படத்துல ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து ஒரு 2-3 இடத்துல டயலாக்ஸ் வந்து மாசா கொடுத்துருக்காங்க. விஜய் ஆண்டனி சாரை வந்து இதுக்கு முன்னாடி அவ்வளவு மாஸ் சீன்ஸ்ல பார்த்த ஃபைட்டு எல்லாமே ஓகேவா இருக்கு. ஆனா அந்த டயலாக்ஸ்ல வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது வந்து போனா முடிகிற விஷயம்னு நினைச்சேன். ஆனா இது முடிச்சுட்டு போற விஷயம் அப்படிங்கிற மாதிரி மாசா பேசியிருப்பாரு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த டயலாக்ஸ் எல்லாம் இல்லாம அந்த அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஃபைட் சீன் வரும். அவர் அந்த டயலாக் மட்டும் பேசாம போய் அந்த டைரக்டா அந்த ஃபைட்டுக்கு போயிருந்தாருன்னா அந்த ஃபைட் சீன் ரொம்ப அழகா இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த டயலாக் வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ் மாதிரி தெரியுது. ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை காட்டுறாங்க. அவங்க ரோலுமே வந்து பெரிய லெவல்ல கதைக்கு ஏத்த மாதிரி தெரியல. அவங்க இல்லாம இருந்தாலுமே படம் மூவ் ஆகி போற அளவுக்கு அவங்க கேரக்டருக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இல்லாத மாதிரி இருக்கு. அப்புறம் படத்தோட எண்டிங்ல பாத்துட்டீங்கன்னா நம்ம வில்லனை வந்து ஹீரோவா மாத்திடுறாங்க. ஹீரோ எதுக்காக இங்க வந்தாரு, அவரோட நோக்கம் என்னவா இருந்துச்சு, அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆச்சா என்ன அப்படிங்கறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே படம் முடிஞ்சிருது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த ஒரு கேரக்டருக்குமே அவ்வளவு ஸ்ட்ராங்கான ரைட்டிங் இல்லாதனால இந்த படம் ஒரு டைம் பாக்குற மாதிரி இருக்கு. நீங்களும் என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா தேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிருக்கேன். அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகேவா, பாய்.